The Chennai Silks in Christmas மற்றும் New Year sale. Let the celebrations begin. என்னால விசாரணைக்கு வர முடியாது. நாட்டை உலுக்கிய புதிய மதுபான கொள்கை. ஈடி அனுப்பிய இரண்டாவது சம்மன். ஒரே போடாக போட்ட கெஜ்ரிவால். பரபரக்கும் டெல்லி களம். தலைநகர் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான அரசு நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்தின் முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளார். இந்த நிலையில் டெல்லி, பஞ்சாபில் ஆட்சி அமைத்து கோவா, குஜராத் போன்ற மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலின் போட்டியிட்டு தேசிய கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே கடுமையான மோதல் போக்குகள் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் டெல்லி அரசு கடந்த 2021 நவம்பர் மாதத்தில் புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியது. அதன்படி டெல்லியை 32 மாவட்டங்களாக பிரித்து அதில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 27 மதுபான விற்பனை கடைகள் வைக்கப்பட்டது. தனியார் பார்கள் மட்டும் நகரத்திற்கு வெளியே இயக்கப்பட்டது. இதன் மூலம் அரசின் வருமானத்தை அதிகரிக்கவும் மதுபான விற்பனையில் பிளாக் மார்க்கெட் மற்றும் மாஃபியா ஆகியவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் இந்த கொள்கை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியதில் பல நூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்திய சிபிஐ புதிய மதுபான கொள்கை ஊழலில் டெல்லி அமைச்சர்களுக்கு தொடர்பு உள்ளது என்றும் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியது. தொடர்ந்து இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் இணைந்து கொண்ட நிலையில் இந்த முறைகேட்டால் அரசுக்கு சுமார் 2800 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இரு புலனாய்வு அமைப்புகளும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. அதில் ஆம் ஆத்மியின் முக்கிய முகங்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக பார்க்கப்பட்டவர் மனிஷ் சிசோடியா. டெல்லியின் துணை முதல்வரும் முன்னாள் காவல்துறை அமைச்சருமான மனிஷ் சிசோடியாவை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை கைது செய்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது வரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் மனிஷ் சிசோடியா உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக தலைநகர் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க முடிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த மாதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என முதல் முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் அப்போது சட்டமன்ற தேர்தல் வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் பிரச்சாரத்தை காரணம் காட்டி விசாரணைக்கு ஆஜராக முடியாது என தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் அமலாக்கத்துறையால் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற பேச்சுக்கள் அடிபட்டு வந்ததால் அடுத்த முதல்வர் யார் என்பது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி தலைமை ஆலோசனை மேற்கொண்டிருந்தது. இத்தகைய சூழலில் மதுபான கொள்ளை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. ஆனால் இந்த முறையும் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. பஞ்சாபிற்கு செல்லவிருக்கும் கெஜ்ரிவால் அங்கு 10 நாள் தியான பயிற்சியில் ஈடுபட இருப்பதால் இந்த முறையும் ஆஜராக மாட்டார் என ஆம் ஆத்மி கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி பிற்பகல் நேரத்தில் டெல்லியில் இருந்து கிளம்பிய அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மாநிலம் புறப்பட்டு சென்றார். அங்கு அவருக்கு ஆம் ஆத்மி கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அடுத்த 10 நாட்கள் பஞ்சாபில் இருக்க போகும் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியுலக தொடர்பு இல்லாமல் தீவிர தியான பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய மதுபான கொள்கை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மனிஷ் சிசோடியா பல மாதங்களாக சிறையில் இருக்கும் சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.